கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் எசேக்கியேல் 47:3. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. பிரியமானவர்களே, கணுக்கால் அளவுள்ள அனுபவத்தை பெறுவதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி கரையிலிருந்து 1000 முழம் நடந்து வந்தார். கர்த்தர் திடீரென்று ஆவிக்குரிய ஆழமான அனுபவங்களை தருவதில்லை. படிப்படியாக வேதம் வாசிப்பு, ஜெபம், தேவனுடைய பிள்ளைகளின் ஐக்கியம், பரிசுத்தம் ஆகியவற்றின் வழியாக கணுக்கால் அளவிற்கு கொண்டு வருகிறார். அங்கே உங்கள் பாதங்கள் ஆற்றின் தண்ணீரை தொடுகின்றன. பாதம் என்று சொல்லுவது உறுதியை காண்பிக்கிறது. கடல் அலைகள் மோதியடிக்கும் போது 2 பாதங்களையும் உறுதியாக ஊன்றுவீர்களானால் பாதங்களில் தான் அந்த அலைகள் அடித்தாலும் அப்படியே நிற்கக்கூடிய கிருபையும் பலனும் அங்கே உண்டாகிறது. அலைகள் நம்மை உருட்டி தள்ளுவதில்லை. இந்த பாதத்திலே உங்களுடைய முழு எடையும் நின்றாலும் உறுதியாய் நிற்கிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கன்மலையின் மேல நிறுத்தி இருக்கிறார். உங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். பாதங்கள் உறுதியாய் இருக்க வேண்டுமானால் அவைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். கல்வாரிக்கு பின்பு இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அந்நியோன்யத்திலும், அப்பம் பிட்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் சீஷர்கள் தரித்திருந்தார்கள். அதுபோலவே நதியிலே கால் வைத்து நீங்கள் உறுதியாய் நிற்பது மட்டுமல்ல, முன்னோக்கி உறுதியாய் நடக்க வேண்டும். கணுக்கால் அளவு அனுபவம் எதை குறிக்கிறது? அது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்துக்கு அடையாளமாயிருக்கிறது. கர்த்தர் பேரின்ப நதியிலான் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராயிருக்கிறார். அந்த நதியானது தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலே ஒவ்வொரு நாளும் கலிகூறுங்கள். இதுதான் முதலாவது நாம் கடந்து வரும்போது கணுக்கால் அளவு அனுபவம் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களை மறந்து, கவலைகள், கண்ணீரை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து பரிசுத்த ஆவியானவருக்குள்ள சந்தோஷமாய் கலிகூறுங்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை 1000 முழம் அளந்து கணுக்கால் அளவுக்கு நீர் கொண்டு சென்றீரே அப்பா. அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த கணுக்கால் அளவின் அனுபவம், பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானத்தின் வழியாக பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ கிருபை செய்யும்படியாய் நான் செபிக்கிறேன். சந்தோஷம் இல்லாத குடும்பங்களிலே உம்முடைய சந்தோஷம் நித்தியமாய் நிரந்தரமாய் தங்கியிருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.